திரு சுப்பிரமணியம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக வெளியில் இருக்கார், காத்திருக்கார், அவற்றை பேசுகிறோம். மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சின்னங்களை பெரிய கட்சிகள், குறிப்பாக இன்னைக்கு திமுக பஞ்சாயத்துங்கிறதுனால திமுகவை அழுத்தமாக கேட்கிறார், அது பெறுவது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாகவே பெரிய கட்சியுடைய சின்னங்கள் நாடு முழுவதும் அறியப்பட்ட சின்னமாக இருக்கு, மக்கள் மத்தியில் எளிதாக சென்று சேரும் எங்க அடிப்படையில் கடந்த காலங்களில் அந்தந்த கட்சி கூட்டணி சார்பு கட்சிகளே விரும்பி சொல்லுவாங்க. நாங்க இலை சின்னத்திலே போட்டிடுறாங்க, உதவி சின்னத்திலே போட்டிடுன்னு சொல்லுவாங்க. இது வாடிக்கையான ஒன்று. ஆனால் விரும்பாத கட்சிகளை தெரிய பையனாளர்கள் சொன்ன கருத்து மிக சரியான ஒன்றுதான். ஆனா இங்க திமுகவில் 200 வெல்வோம் என்று மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றிட்டு வர்றாங்க. ஏன்னா அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதி கடந்த காலத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து போதும் கூட அதையெல்லாம் மறுத்து விட்டு அல்லது மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் திமுக மக்களை ஏமாற்ற இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இன்றைக்கு கூட அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வாதிக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. நான் அதை ஒரு சொல்லிட்டு முடிச்சுவாங்க. அதாவது உங்க தகவலுக்கு நீங்க சொல்லுங்க, அதையும் பதிவு பண்ணுவோம். 7 மணிக்கு நம்ம அதை விரிவாக விவாதிச்சிருக்கிறோம். விவாதிக்காமல் தவிர்க்கல அப்படிங்கறது உங்க கவனத்துக்கு. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது இவ்வளவு இக்கட்டான நேரங்கள்ல அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வெறுமனே சீட்டு கமல்ஹாசன் பேச்சாலும் கேட்டார், வெறுமனே சில வார்த்தைகளை உதிர்த்து கடந்து போனது என்பது மிக தவறான ஒன்று. தமிழ்நாட்டில் நடக்கிற மிக மோசமான சூழ்நிலை, சட்ட ஒழுங்கு உட்பட மிக மோசமான சூழ்நிலை, மக்கள் வாழ்வதற்கே இங்க சிரமப்பட சூழ்நிலை எல்லாம் மறைத்து விட்டு வெறுமனே சீட்டுக்காக பதவிக்காக எல்லோரும் இன்னைக்கு துடிக்கிறாங்க என்பதுதான் திமுக கூட்டணியில தெளிவா தெரியுது. இப்ப நீங்க கடந்த காலத்துல திமுகவில் இருந்து கொண்டு நீண்ட காலம் பயணித்ததெல்லாம் திமுக புறக்கணித்திருக்கிறது. ஆனால் புதிதாக வந்தவர்களை ஏற்றிருக்கிறது. காரணம் என்று சொன்னா அங்கே வேறு சில கண்ணோட்டம் இருக்கு. நீங்க சில சாதியிலேயே பேசுறாங்க, அங்கேயும் சாதி தான் முன்னிலைப்படுத்தப்படுது. குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க திமுகவில். அவர்களால் அவங்க அந்த சாதிக்கு ஆதிக்கம் செலுத்துகிற வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க. நீங்க மறுக்க முடியாதுங்க. ஐயனான் அவர்கள் சொன்ன கருத்து நான் மறுக்க முடியாது. காரணம் என்ன, கமலஹாசன் சைவ தவறம். அவர் ஒரு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர், ஒரு முக்கியமான நடிகர். அவருக்கு வாய்ப்பே அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாயிருக்கிறது. ஆனால் 4% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சிக்கு 28+1. ஆனால் தமிழ்நாட்டில் 11% வாக்குகளை வாங்கி காட்டிய பிஜேபிக்கு அந்த இடங்களை ஏன் அளிக்கக்கூடாதுங்க? 11% ஒப்பீட்டுல மட்டும் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். மற்றதெல்லாம் நீங்க அரசியல் ரீதியா சொல்றத வேறொரு நாள்ல திமுக இருக்கிறவங்க பேசட்டும். காங்கிரஸுக்கும் 10%, 24 கணக்கு எடுத்தீங்கன்னா இல்ல. நீங்க அதாவது காங்கிரஸ் கட்சி எப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல இன்றைக்கு பலவீனமாகி கொண்டிருக்கிறது என்று எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல புரியுங்க, சரியான விஷயம். அதாவது கொங்கு மண்டலத்துல மிக வலிமை வாய்ந்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு யாருமே இல்ல, நான் கை கூட பாக்கிறேன், அவ்வளவு தேய்ந்தவாங்க கட்சி. ஆனா பிஜேபி என்பது வளர்ந்த கட்சி, மறுக்கவே முடியாதுங்க. எனக்கு பிடிக்குதோ பேசணுமோ 2வது விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக பிஜேபி வளர்ந்திருக்கிறது. எனவே அந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சீட்டை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் டெல்லி தான் முடிவெடுக்கிறது என்று பல்வேறு தரப்பினர் தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து போதும் கூட தமிழ்நாட்டில் சென்னையில அதிமுக தலைமையில் உட்கார்ந்து கொண்டுதான் தொகுதிகளை உடன்பாடு செய்து வெளியிட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தான் ஆதிக்கம் பண்ணாம நாங்க மிக லாபகமாக கையாளுறோம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லியில பயந்து அவர் சீட்டுக்கிடை வாரி கொடுத்திருக்கிறார். உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டு உரிமைகள் அனைத்தையும் பறிபோக செய்து திமுக தான். கடந்த காலத்தில் நீங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கை 60 ஆண்டுகால அறிக்கை நான் கையில் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அவர்கள் பேசுகிற சொல்லும் செயலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஏமாற்றி வஞ்சித்து தமிழ்நாட்டு ஆட்சியாளராக மாறுவதற்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறார் ஒழிய ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற உண்மையாக திமுக உழைக்கவே இல்லை. எளிய மனிதருக்கு எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை எதையுமே மறுக்காமல் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கும் அதே மாதிரிதான் அதிமுக வாசன் அவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் முடிவாயிடுச்சா? அவர் நேற்று வர முடியல அப்படின்னு பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. நீங்க அதிமுக அணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. திரு வாசன் அவர்கள் கட்சியை பொறுத்தல சைக்கிள் சின்னம் சில வழக்கு நிலவில் இருக்கிறது. அந்த காரணத்துக்காக பொறுமையா கையாள வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது அதிமுக சேர்ந்தே போட்டியிடுவதா அல்லது சைக்கிள் சின்னமாங்கிற அந்த பிரச்சனை வேறு காரணமே இல்லை. அதுக்காக ஒரு நாள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒருவேளை இப்ப இரட்டை இலையில நிக்க வேண்டி வந்தா அதை எப்படி பார்க்கணும்? இல்ல இரட்டைகளை நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் நிற்கலாம், இல்ல வேறு சின்னம் சொன்னாலும் அதிமுக மறுக்காது. வச்சோம் இல்லையா? அப்ப இதுக்கு எப்படி அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல சார், அதாவது அதிமுக இங்கே மறுக்கவே இல்லைங்க. தனி சின்னமானாலும் சரி
அல்லது அதிமுக சின்னமாலும் சரி. ஏன்னா அவருடைய தனித்தன்மையை இழந்து போங்கன்னு அதிமுக விரும்பல. ஆனால் சைக்கிள் தான் நிற்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அந்த சின்னம் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது, வேற ஒண்ணுமே காரணமே. அதனால் தாமனுடைய வேறு காரணம் இல்ல. அதிமுக ஆணையில் அந்த தேர்தல் தொகுதி பங்கீடு மிக சுமூகமாக முடிந்துவிட்டது. நாளை பிரச்சாரத்துக்கு போறாங்க. அதிமுக தெளிவாகவும் உறுதியாகவும் வலிமையா இருக்கு. ரைட், பேசலாம். சுப்பிரமணி, நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? சார், மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் டார்ச் லைட் வந்து கண்டிப்பாக மக்கள் மனதில் போய் சேர்ந்துடுது. ஓகே, அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேணும்னு சொல்லிட்டு உடைச்சாரு. இன்னைக்கு போய் அறிவாலயத்தில் பார்த்தாரு, எந்த டிவி எந்த சிதறல்களும் அங்கே இல்லை, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்துட்டாரு, ஒரு வாட்டி திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துட்டு அதுல வந்து டார்ச் லைட் இல்ல அப்படின்றது முடிவு பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே சென்டென்ஸ் கமலஹாசனுக்கு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா சார், தயவு செஞ்சு நான் குறிக்கிடுவேன், ஏன்னா ரொம்ப நேரம் காத்திருந்தீங்க. ஆனால் இதை சொல்லிடுறேன். இப்போ ஐயனாதன் சாரும் சில விஷயத்தை என்ன பேச வைக்கிறாரு, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னீங்கல்ல, இந்த சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டை நான் பாஜகலேருந்து கேட்டதா நினைவு சார். அதாவது இப்போ இன்னைக்கு தேதியில வந்து அவங்க யாரோட இருக்காங்க, தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற போது, திமுக கூட்டணி அகற்ற வேண்டும் என்ற போது எல்லாரும் வந்து ஒரு இணையில இணையறாங்க. சோ அந்த இதுல அப்ப வந்து அதிமுக கழகம் தானே? கண்டிப்பா கழகம் தான், கண்டிப்பா கழகம் தான். பட் திமுக கழகத்தை வந்து அகற்ற வேண்டும். ஓகே, அதுதான் இவங்க ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க, அதெல்லாம் சாய்ச்சாங்களான்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும். சரி, ஸோ மக்கள் நீதி மையம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள தலைவர், நல்ல ஒரு பப்ளிசிட்டி மக்கள்கிட்ட இருக்கு. அதை வைத்துக்கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு பார்த்தோம், கொண்டு வரல. பட் டார்ச் லைட் ஹஸ் ரீச்ட் டு தி ஆளுமை உள்ள தலைவர்னு எப்பலேருந்து சொல்றோம் கமலஹாசன். இல்ல, அவரோட இது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, கொள்கையை பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லிட்டு வந்தாரு. திருப்பி ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்தமனம் ஆகிற மாதிரி போயிட்டு உதயசூரியன்ல போயிட்டு அஸ்தமனம் ஆயிட்டாரு. அதான் பிரச்சனை. சரி சரி, ஏன்னா மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் ஒன்று சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஒரு நல்ல ஒரு கன்சிடரபிள் ஓட்ஸ் வர போல் பண்ணாரு. இந்த 2021 பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வாக்குகள் பெருசு. காங்கிரஸ் வந்து ஒரு 19 லட்சம் தான் வாங்கினாங்க. ஸோ கன்சிடரபிளா வந்து 12 லட்சம் வாங்கினவருக்கு வந்து குறிப்பா ஒரு 6லேருந்து 8 தொகுதிகளா கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு 6 சீட் எம்எல்ஏ சீட்டுகள் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று 14லேருந்து 15 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு சமமாக இருக்கும். ஒரு 6லேருந்து 8 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது இருந்திருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அழுத்தம், இவங்க வந்து அழுத்தமே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அழுத்தம் பண்ணினதுனால தான், உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும்னு சொன்னதுனால தான் ஐ திங்க் அவர் வந்து வெளில வந்திருக்கிறாரு. இல்ல நான் வந்து முதல்ல போட்டியிட மாட்டேன், வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னா முதல் நாளே சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு இழுபறிகள் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் இந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்சு ஒரு 4 தடவை பேசிட்டு கடைசியில சொல்றாரு அப்படின்னா, அழுத்தம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, சரி, தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு போனஸ். அந்த போனஸ் வந்து ரவீந்திரன் அவர் ஒரு சொல்றாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களா. முதல்வர் அவர்கள் அன்போடு அளிப்பதை பெருமையோடு மறுப்பதும் அன்பின் வடிவமே. திரு கமலஹாசனுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் உலக நாயகன், கதை திரைக்கதை வசனம் நிறைய எழுதியிருக்கிறார் சார் அவரு. சரி.